ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத் வதூல குலவாரிதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீமன் மகாரிய சரணாம்புஜ சஞ்சரீகம் ஸ்ரீசிங்கராரிய கருணாப்த சமஸ்த போதம் முக்தியாச்ச யோக நரசிம்ம குரும் ஸ்ரயாமி. நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ வேதிகா குழாம்ல 4ஆம் பத்து 2வது திருவாய்மொழி பாலனாய் அப்படின்ற திருவாய்மொழிக்கு அடுத்த விசேஷம் நேத்து பார்த்தோம். ரொம்ப அழகான திருவாய்மொழி. இதுதான் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட்ன்னு கூட வச்சுக்கலாம். 4ஆம் பத்துலயும் ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு பாசுரத்திலையும் ஆழ்வார் வந்து திருத்துழாய்க்கு ஆசைப்படுறார் எம்பெருமான் கிட்ட. அந்த ஒரு சரித்திரம் சேஷ்டிதம் எம்பெருமான் எப்போ பண்ணானோ அந்த திருத்துழாய் அடியனுக்கு இப்போ வேணும்னு ஒரு பாசுரத்திலையும் ஒரு சேஷ்டிதத்தை சொல்லி அந்த திருத்துழாய் இப்ப ஆசைப்படுறார் ஆழ்வார். ஆழ்வார் ஆசைப்படுறது தானான திருமேனிலையும் கிடையாது. அவர் வந்து பெண்பாவனையை ஏறிட்டு கொண்டு பராங்குஷ நாயக்கியா ஆயிடுறார் ஆழ்வார். முன்னாடியே பார்த்திருக்கோம். ஆடி ஆடி பதிகத்துல 2ஆம் பத்துல வந்து பராங்குஷ நாயகி ஆறார் ஆழ்வார். அதுக்கப்புறம் இந்த பாசுரத்துல தான் பராங்குஷ நாயகி. அந்த பாசுரமும் திரு தாயாரோட பாசுரம், இந்த பதிகமும் திரு தாயாரோட பதிகம் தான். பராங்குஷ நாயகி எல்லாருக்கும் உபதேசம் பண்ணி அந்த உபதேசம் மற்றவாளுக்கு என்ன சொல்றது போய் ரீச் ஆச்சோ இல்லையோ, ஆழ்வாருக்கு ரொம்ப அவரோட ஆத்ம சுபாவத்துக்கு நிறைய ரீச் ஆயிட்டே இருந்திருக்கு ஆழ்வாருக்கு. அதுல ஆழ்வார் தானான தன்மையும் விட்டுட்டு எம்பெருமான் கிடைக்கலன்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட் எம்பெருமான் அன்வைச்சு அந்த திருத்துழாவாவது கிடைக்குமா அப்படின்னு இந்த இடத்த ரொம்ப ஏங்கி போறார். அதை திருத்தாயார் பாடுறா. அதுதான் இந்த பதிகம். நேர பதவுரை போயிடலாம். பாலனாய் ஏழுலகுண்டு பரிவின்னி ஆலிலை அன்னவசம் செய்யும் அண்ணலார் தாளினை மேலணி தன்னந்துழாய் என்னே மாலுமால் கல்வினையேன் மடவல்லியே. என்ன சொல்றாரு இந்த இடத்துல? வடதல சாயினுடைய திருவடிகளில் சாத்தின திருத்துழாயை செவ்வியோடு இப்போதே பெற வேணும் என்று ஆசைப்படா நின்றாள் என்கிறாள். இந்த இடத்துல வந்து ரொம்ப அழகா இருக்கும். ஆசைப்படா நின்றாள். யாரு நின்றாள்? பராங்குஷ நாயகி. என்கிறாள் யாரு? பராங்குஷ நாயகியோட திருத்தாயார். அப்படி அன்வேஷிக்கணும். பாலனாய் சிறு குழவியாகி பரிவின்னி அனாயாசமாக 7 உலகுண்டு 7 உலகங்களையும் திருவயிற்றிலே வைத்து ஆளிலை தளிரிலே அன்னவசம் செய்யும் நித்திரை செய்தருளின அண்ணலார் சுவாமியினுடைய தாளினை மேல் உபய பாதங்களின் மீது அணி சாத்த பெற்ற. அணினாலே இப்போ அணிகலம் சொல்றோம்ல, அணிஞ்சுண்டு இருக்காருன்னு பெருமாள். அந்த மாதிரி ஆபரணங்கள்லாம் அந்த மாதிரி இப்ப ஆயிடுத்து. திருத்துறாவும் ஒரு ஆபரணமா ஆயிடுத்த எம்பெருமானுக்கு. சோ அணினா சாத்த பெற்ற. நிறைய தடவை பார்த்திருக்கோம். தன்னுனா குளிர்ந்த, அம்முனா அழகிய, துழாய் என்றே திருத்துழாய் மாலை என்றே வாய் வருவி கொண்டு வல்வினையேன் மடவல்லி. வல்வினையேன் வலிய பாவத்தை பண்ணின என்னுடைய இளங்கொடி போன்ற மகள் மாலும் வியாம். இந்த இடத்துல நம்ம நிறைய இடத்துல பார்த்திருக்கோம். ஆள்னா அச்சோ இப்படி ரொம்ப பரிதாபப்படுறா திருத்தாயார். அதுக்கு ஆள். இந்த எல்லா பாசுரங்களையும் எக்ஸெப்ட் 6th மாலும் ஆள் அப்படின்னா மாலும் பிளஸ் ஆள் அப்படின்னு வந்துருது. அந்த ஆள்னாக்க ரொம்ப வருத்தப்படுற அந்தோ ஐயோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது. மாலும்னா மாலு அப்படின்னாக்க திருமால் சொல்றோம் இல்லையா, மாலுக்கு இன்னொரு அர்த்தம் வந்து வியாமோகம். ரொம்ப ஆசைப்படுறா. அதான் அப்படியே அந்த பசல நோய் வந்து உருகி போயிடுறா அப்படியே பராங்குஷ நாயகி. So here Alvar takes the form of Parankusha Nayaki and he is not able to speak. So his Tirutayar, his mother is speaking, her mother is speaking, Parankusha Nayaki's Tirutayar. So the Cheshtidam here is Krishna Avataram, Vadadala Sayinuடைய the Tirutulai that is there at Krishna's Tiruvadigal. Only that Parankusha Nayaki is seeking through this Pashuram. வல்லிசேர் முன்னிடை ஆட்சியர் தம்மொடும் கொல்லைமை செய்து புறவை பிணைந்தவர் நல்லடி மேலணி நாறு துழாய் என்னே சொல்லுமால் சூழ்வினையாட்டியேன் பாவையே. இங்கேயும் எப்படி இருக்கும்? சொல்லும் பிளஸ் ஆள் அப்படின்னு வந்துரு. அழகான பாசுரம். சர்வ ரக்ஷகனான சர்வேஸ்வரன் பிரளய ஆபத்திலே தன் விபூதி ரக்ஷணம் பண்ணினானாகில் அதுவும் பேற்றுக்கு உடலாமோ என்ன? அது உடலன்றாகில் தவிருகிறேன். என் பருவத்திற் பெண்களுக்கு உதவின விடத்தில்
உதவின விடத்திலே எனக்கு உதவத்தட்டேன் என்கிறாள் என்றாள் என்கிறாள் அப்படின்னு ரொம்ப அழகான இது. எதன்னா உலகத்தெல்லாம் ரட்சிச்சுட்டான் எம்பெருமான், இவ்வளவுத்தி ரட்சிக்க மாட்டானா அப்படின்னு இவ நினைச்சுட்டு இருக்கா அப்படின்னு திருத்தாயார் செவி சாய்க்கிறார். சூழ்வினை ஆட்டியேன் மிகுந்த தீவினையை உடையனாகிய என்னுடைய பாவை. யாரு இது? திருத்தாயார் சொல்றா இல்லையா? ஏன் தீவினை, அப்புறம் மடவள்ளி, அப்புறம் இந்த இடத்துல பார்த்தோமே ரொம்ப வலிய பாவம் தான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றான்னா, அதுக்காக ஆழ்வார் பாவம் பண்ண வரான்னு கேட்க கூடாது. நம்ம எம்பெருமான் இன்னும் சேரல, அதனால இந்த வினைகள்லாம் இருக்கு. அந்த அன்வயம் தான் இந்த இடத்துல. பாவை வதுனம் போன்ற பொன்னானவன் வள்ளி சேர் கொடி போன்று நுட்பமான இடுப்பையுடைய ஆட்சியர் தம்மோடு கோபிமார்களோடு கூடி கொல்லனை செய்து வரம்பு கடந்த செயல்களை செய்து, எதை சொல்றான்னா குரவை பிணைந்தவர்னா ராசக்கிரீடை செய்த கண்ணபிரானுடைய நல்லடி மேலணி அழகிய திருவடிகளின் மீது சாத்தின நாறு துழா என்னே நறுமணமிக்க திருத்துழா என்னே சொல்லுகின்றாள் ஆள். சொல்லும் ஆள்னா அந்தோ அப்படின்னு, ஐயோ அவ சொல்றாளே அப்படின்னு சொல்றா. இந்த இடத்துல என்னன்னா, போன தடவையும் கிருஷ்ணாவதாரம் அது வடபத்திர சாயி. இந்த இடத்துல ராசக்கிரீடை பண்ணின கிருஷ்ணரோட திருத்துழாய் அவர் சாத்தின்னு இருப்பாராம். அந்த சாத்தின்னு இருக்க திருத்துழாய் மாலை திருவடி வரைக்கும் சாத்திப்பாராம் அவர். அந்த மாலைய அந்த திருத்துழாய் தான் அவருக்கு வேணும், அவளுக்கு வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறா. Here Parankusha Nayaki wants the திருத்துழாய் that Krishna adorned on him when he was along with the Gopiyargal, when he was enjoying the Gopimargal's Cheshtidangal. Parankusha Nayaki wants the exact same திருத்துழா now in Kali Yuga. இது ஒரு பாசத்தையும் அந்த ஒரு அன்வயமா. அப்போ பெருமாள், இப்போ இருக்கிற அச்சாவதாரத்து பெருமாளோட திருத்துழாய ஆசையே பரலாவும். அப்போ அந்தந்த காலத்துல என்ன பெருமாள் எப்படி இருந்திருக்காரோ அதே திருத்துழா இப்போ வேணும்னு ஆசைப்படுறேன். பாவியல் வேத நன்மாலை பல கொண்டு தேவர்கள் மாமுனிவர் இறைஞ்ச நின்ன சேவடி மேலணி செம்பொந்துழாய் என்னே கூவும் பிளஸால் கோள் வினையாட்டியேன் கோதையே. ரொம்ப அழகான பாசுரம். 2 சரித்திரத்தையும் கொண்டு வந்துடுறா. ஊருக்காக உதவினதே அன்றிக்கே, ஒரு ஊருக்காக உதவினது யாரு? கிருஷ்ணாவதாரம் தான் இல்லையா? அந்த கோவர்தனகிரி மலை, அந்த சரித்திரம் யோசிச்சு பாருங்க. ஊருக்காகவே உதவினது. ஒரு நாட்டுக்காக உதவினன் பக்கலில் உள்ளது. ஒரு நாட்டுக்காக யாரு? அயோத்திக்காக சக்கரவர்த்தி திருமகன் உறவினான். அதனால ராமச்சரித்திரமும் வந்துருது. கிருஷ்ணாவதாரம் சொல்லி ராமாவதாரம் ஒரே 2 சரித்திரத்தையும் ஒரே பாசுரத்துல அடக்கிடுறார் ஆழ்வார். ஊருக்காக உதவினதே அன்றிக்கே, ஒரு நாட்டுக்காக உதவினவன் பக்கலில் உள்ளது பெறத்தட்டேன்னா இதுக்கு கூட ஏதாவது இடையூறு இருக்குமா, இவனை கூட பெற முடியாதா அப்படின்னு சொல்றோம்ல, இது கூடவா எனக்கு கிடைக்காது அப்படின்றோமே, அந்த மாதிரி ஆழ்வார் சொல்றார். ஆனா ஆழ்வார் எந்த யுகத்துல இருக்கார், சேஷ்டிதங்கள்லாம் எந்த யுகத்துல நடந்ததுன்றதே போயிடுத்து ஆழ்வார். அதனால்தான் மோகித்து இருக்காருன்னு பாக்குறோம் இல்லையா? என்னான் என்றாள் என்கிறாள். இது எப்படி பாக்கலாம்னா குலசேகர ஆழ்வார் வச்சுன்னு பாத்துக்கலாம். நம்ம பெருமாள் திருமொழியில ரொம்ப அழகா சக்கரவர்த்தி திருமணம் அப்பா கரதூஷணாதிகள்லாம் 18,000 பேர் அத்தனை பேர் கூடிட்டான்னு சொன்னோடனே வா எல்லாரையும் திரட்டுங்கோ, படையெல்லாம் திரட்டுங்கன்னு அவர் ஒரு ராஜாவா இருக்கார். இப்போ இந்த க்ஷணம் போய் ஹெல்ப் பண்ணணும் ராமருக்குன்னு கிளம்பினார் இல்லையா? அவ்வளவு வியாமோகம் அவளுக்கு, அவ்வளோ ஒரு ஈடுபாடு, இப்போ நடக்கிற மாதிரி ஒரு ஈடுபாடு. பாவியல் வேத சந்தசுக்கள் பொருந்திய வேதங்கள் ஆகிற நல் பல மாலை கொண்டு, திவ்யமான பல மாலைகளை கொண்டு தேவர்களும் மகாமுனிகளும் இறைஞ்ச நின்ன ஆராதிக்கும்படி உலகை அளந்து நின்ன சேவடி மேல் திருவடிகளின் மேலே. அப்போ இந்த இடத்துல பாருங்க எத்தனை அவதாரங்கள், கிருஷ்ணாவதாரம் சொல்லி ராமாவதார சேஷங்கள் சொல்லி, இந்த இடத்துல இறைஞ்ச நின்னா எல்லாரும் எல்லா உலகத்திலயும் எம்பெருமான ஒரே சமயத்துல போட்டீங்கன்னா அது திரிவிக்ரம அவதாரம் தான் இல்லையா? ஆராதிக்கும்படி உலகளந்து நின்னா திரிவிக்ரம அவதாரத்தையும் கொண்டு வந்துடுறார் ரொம்ப அழகா. அந்த திரிவிக்ரம அவதாரம் திருவடிகள் மேல் சாத்திந்த அணிந்த செம்பொன் துடா என்னே செவ்விதமாயினாக்கா எப்பவுமே செழுமையா இருக்கு. திருத்துழாய் மட்டும் பார்த்தேன்னா இந்த ஹீட்டுக்கு அது நஞ்சு ரொம்ப இதுவா தோண்டு போடுதுன்னு அதெல்லாம் விட்டுருங்கோ. ஆனா பெருமாள் மேல சாத்திட்டு திருத்துழாய் காத்தால சாத்திந்தாருன்னா சாயந்தரம் கூட அது ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும் பார்த்தா. அப்போ பெருமாள்னால இந்த திருத்துழாய்க்கு ஒரு செவ்வி தழையாம இருக்குன்னு
மாதிரி செழுமையா அப்படியே இருக்குன்றவாள். அதுதான் சொல்றாங்க. செம்பொன் துழாய் எண்ணெய் விரும்பத்தக்கதான திருத்துழாய் எண்ணெய் கூவும் கூப்பிடான் என்றாள் யாரென்னில் கோள் வினையாட்டியேன் வலிய பாவத்தை பண்ணினவளான என்னுடைய கோதை. கோதைனாலே சிறந்த கூந்தலை உடையவளான பெண் பிள்ளை அப்படின்னு சாதிக்கிறார். So here Alvar brings a lot of charitrangal. One is Krishna Avataram, Govardhanagiri Charitram. Then Chakravarti Tirmagan, Rama Avataram, where he saved Ayodhya and sent everyone from Ayodhya to Sri Vaikuntham. Then they also, Alvar also relishes Trivikram Avataram, where all Devargal, Ma Munivargal, everyone was able to see and relish Emberiman as Trivikram Avataram. She wants the Tirutula that this Perumal was wearing at that time. That's what Alvar is seeking in this pasturam. கோதில வன்புகள் கொண்டு சமைகள் வேதங்கள் சொல்லி பிதற்றும் பிரான் பரன் பாதங்கள் மேலணி ஐம்பொன்துழாய் என்னே ஓதுமால் ஊழ்வினையேன் தடந்தோழியே. இந்த இடத்துல ஓதும் பிளஸ் ஆல் அப்படின்னு ஆயிடுது. இந்த இடத்துல அடுத்த பாசுரத்துல ஓதும் பிளஸ் மால் அப்படின்னு சேர்க்கணும். என்ன சொல்றா? ரொம்ப அழகான பாசுரம். பெருக்காறு வற்றினா போலே ஒரு கால் ஒரு பெரிய ஆறு வற்றித்துனா அப்படி இருக்கும். ஒரு கால் எல்லாரையும் வாழ்வித்து போன அவதாரத்தில் உள்ளத்தை நான் இப்போது எங்கே தேடுவேன்? எங்க போய் தேடுறது? அவதாரத்துல இருக்கிற அதே உள்ளத்தை நான் எங்க போய் தேடுறது? இப்போ என்ன அது தவறுகிறது? என்றும் மொக்க, சரி அதை விட்டுருங்கோ. என்றும் மொக்க ஏக்கரூபியா இருக்கிற யாரு? பரமபத நிலையனான திருவடிகளில். இப்ப இந்த அவதாரம் எல்லாம் வந்துட்டு போயிட்டு நான் அப்போ இல்ல, அதை விட்டுருங்கோ. ஏக்கரூபியாய் ஒரே நிலையா இருக்கானே பரமபதநாதன், அவன் திருவடிகள்ல இருக்கிற திருத்துழாயாது எனக்கு இப்பவே வேணும். வேற தட்டேன்னா இப்போ நம்ம அந்த காலத்திலயும் பரமபதநாதன் இருக்கான், இந்த காலத்து இப்ப கலியுகத்திலயும் பரமபதநாதன் இருக்கான்ல, அவனோட திருவடியில இருந்து எனக்கு திருத்துழாய் எடுத்துன்னு சொல்றான். ஊழ் வினையேன். இந்த சின்ன குழந்தைலாம் ஒரு ஏதோ ஒரு பொம்மை பார்த்திருக்கோம் கடையில, அதே பொம்மை வேற கலர்ல பக்கத்து கடையில வாங்கி கொடுக்கணும்னு சொல்லுவோம். என்னதான் இருந்தாலும் அது பிக்ஸ் ஆயிடுது அதோட மைண்ட். அதனால ஆழ்வார் ஒரு பாசத்தையும் அவர் பாவம் சேஷ்டிதங்கள்லாம் விதவிதமா அனுபவிக்கிறார். ஏதோ ஒரு திருத்துழாய், ஆனா இந்த அச்சாவதார திருத்துழாய் வேண்டாம் எனக்கு அப்படின்னு மனசுல வச்சுட்டார். ஊழ்வினையேன் இந்த பதிகம் மட்டும், ஏன்னா அச்சாவதாரம் எல்லாம் அனுபவிக்க போறார். ஊழ்வினையேன் பெரும் பாவத்தை உடையேன் ஆகிற எனது தடந்தோழி பெருந்தோள்களை உடையலான பெண் பிள்ளை சமயவாதிகள் போதில குற்றமற்ற மண்புகழ் கொண்டு விலட்சணமான குணங்களை கொண்டு வேதங்கள் சொல்லி தாம் பற்றிய குணங்களின் ஏற்றத்தை சொல்லி பிதற்றும் படியாக உள்ள சுவாமியான பரமபுருஷனுடைய பாதங்கள் மேல் திருவடிகளின் மேல் அணி நித்திய முக்தர்கள் சாத்தின. இந்த இடத்துல மட்டும் அணின்னு வெறும் சாத்தினன்னு சொல்லலைன்னா, ஏன்னா அவ பரமபதநாதனை அன்வைக்கிறாப்போ. அதனால பரமபதநாதனுக்கு யாரு சாத்திப்பா? நித்திய முக்தர்கள் தான் அந்த பரமபதத்துல சாத்திப்பா. அதனால அணின்றதுக்கு இந்த நித்திய முக்தர்கள் சாத்தின ஐம்பொன் பசும் பொன் போல் விரும்பத்தக்க துழாயன்னே ஓதும் திருத்துழாயன்னே சொல்லுகிறாள் ஆள் அந்தோ ஐயோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். So here Paramkuja Nayaki is really longing to get the Tiruthalai from Paramapadanathan's திருவடிகள். தோழி சேர் பெண்ணை பொருட்டு எருதே தழி கோழியார் கோவலனார் குடக்கூட்டனார் தாளினை மேலணி தன்னந்துழாய் என்னே நாளு நாள் நைகின்னதால் எந்தன் மாதரே. சரி, சர்வஸ்மாத் பரனாய் பரமபத நிலையனாய் அப்பிராப்தியனாய் இருக்கிறவன் திருவடிகளில் சாத்தின திருத்துழாய் என்னாலே தேடப்போமோ? நான் போய் அப்படியே அவாப்த சமஸ்த காமனா இருக்கான், பரமபதத்துல இருக்கான், அப்ராகிருதமா இருக்கான், நானும் பிராகிருதமா இருக்கேன், எங்க போய் அவனை போய் நான் தேடி பிடிக்கிறது அந்த திருத்துழாய்? சரி, ஓகே, என்ன ஆனால் இங்கே என்னேட்டையாள் ஒருத்தியாக தன்னை பேணாதே எருதேழ் அடர்த்த கிருஷ்ணன் என்ன போலவே ஒருத்தி இருந்தா. யாரு? நப்பிண்ணை பிராட்டி. அவளுக்காக 7 எருதுகள் பண்ண அடக்கினான் இல்லையா. எருதேழ் அடர்த்த கிருஷ்ணன் திருவடிகளில் சாத்தின திருத்துழாய் பெற தட்டேன். அந்த கிருஷ்ணனோட திருவடிகள்ல இருந்து திருத்துழாய் கிடைக்கிறதுக்கு என்ன இடையூறு இருக்க முடியும்? ஒண்ணுமே இருக்க முடியாது. பரமபாதநாதன் வேணா வேண்டாம் அப்படின்னு ஒரு கன்சோலேஷன் சொல்றா. இப்போ என்னான் என்றாள் என்கிறாள்.
எந்தன் மாதர் எனது பெண் பிள்ளை தோழி அழகிய தோள்களை உடையவளும் சேர் அனுரூபையுமான பின்னை பொருட்டு நப்பின்னை பிராட்டிக்காக 7 எருதுகளையும் தழி இக்கோழியார் தழுவி கொண்டவரும், அதாவது நிரசித்தவரும் கோவலனார் கோபாலகிருஷ்ணனாய் அவதரித்தவனும் குடக்கூத்தனார் குடக்கூத்தாடினவருமான கண்ணபிரானுடைய தாளினை மேல் உபய பாதங்களின் மேல் அணி சாத்தின தன்னந்துழாய் என்னை குளிர்ந்த அழகிய திருத்துழாய் என்னை சொல்லி நாளும் நாள் இந்த இடத்துல நாள்தோறும், ஆனா பாசுரத்துல 4 நாள் தான் வருது, நைகின்னது என்ன சிதலை ஆகின்றாள் அப்படின்னு. Here she wants, Parankusha Nayaki wants, she says Nappinai Pirati is also just like her. For Nappinai Pirati he controlled 7 bulls. So can't I get the Tiruthurai from his Tiruvadi? Paramapadanathan is somewhere, I can't reach him, I know, but I can get the Tiruthurai from this Krishna's Tiruvadigal. மாதர்மா மண்மடந்தை பொருட்டு ஏனமாய் ஆதியங்காலத்து அகலிடம் தீண்டவர் பாதங்கள் மேலணி பைம்பொன்துழாய் என்னே ஓதும் மால் எய்தினள் எந்தன் மடந்தையே. இந்த பாசுரத்துல மட்டும் ஆல்ரெடி அன்வைச்சிட்டோம். இந்த ஓதும் மால், இந்த இடத்துல ஆள் கிடையாது, ஓதும் மால் என்ன எய்தினள் அப்படின்னு ரொம்ப அழகா பிரிக்கிறா. மணிச்சழியாமல் நப்பின்மை பிராட்டிக்கு உதவினா போல் அன்றுக்கே ஸ்ரீ. அடுத்தது இங்க பூமி பிராட்டி வந்துடுறா. ஏன்னா இந்த இடத்துல மண் மடந்தை பொருட்டு இல்லையா, பூமி பிராட்டிக்காக ஏனமாய் வந்துட்டோம். அவளுக்குதான் இல்ல, இவளுக்கு பண்ண மாதிரியாவது எனக்கு பண்ணு. ஸ்ரீ பூமி பிராட்டிக்காக தன்னை அழியுமாறையும் உதவினவனுடைய தன்னை அழிய மாறியும் அவனே அழினா கூட உதவினா இல்லையா, ஃபர்ஸ்ட் உதவின்னு பண்ணிட்டான் இல்லையா. உதவினவனுடைய திருவடிகளில் திருத்துழாயை ஆசைப்படான் என்றாள் என்கிறார். மாதர் சிறந்த அழகையுடைய மண் மடந்தை பொருட்டு, மண் பூமி பிராட்டிக்காக மடந்தை. ஆதியம் காலத்து முன்னொரு காலத்தில் ஏனமாய் வராகமூர்த்தியாய் அகலிடம் விபுலமான பூமண்டலத்தை கீண்டவர் பிளந்தெடுத்து கொணர்ந்த பெருமானுடைய ஆதங்கள் மேல் திருவடிகளின் மீது அணி சாத்தின ஐம்பொன் துழாய் என்னே மிக அழகிய திருத்துழாய் என்னே ஓதும் மால் ஓதும்படியான வியாமோகத்தை, அந்த வியாமோகத்தை சொல்றதுக்காக இந்த இடத்துல அந்த மால்னு தான் பிரிக்கிறோம், ஆள்னு பிரிக்கிறது இல்லை. எந்தன் மடந்தை எனது பெண் பிள்ளை எய்தினள் அடைந்தாள். என்ன அந்த வியாமோகத்தை அடைந்தாள்னு சொல்றோம் இல்லையா, அதனால மால் வியாமோகத்தை அடைந்தாள் அப்படின்றது அன்வயம். Here previous pasuram she talked about Nappinai Pirati. Here she is talking about Varaha Rupi, his Tiruthurai, like how he came and saved Bhumi Pirati. Parankusha Nayaki wants Emperuman to save him also. மடந்தையை வன்கமல திருமாதினை தடங்கொள் தார்மார்பினில் வைத்தவர் தாளின் மேல் வடங்கொள் பூன் தன்னந்துழாய் மலர்க்கே இவள் மடங்குமார் வானுதலீர் என் மடக்கொம்பே. அமிர்த மத நதசையிலே பெரிய பிராட்டியாரை திருமார்பிலே வைத்தருளினவனுடைய திருவடிகளில் சாத்தின. பெரிய பிராட்டி இப்ப பெரிய பெருமாள் கிட்ட இருந்து அவளுக்கு திருத்துழாய் வேணும். ஆனா இந்த பெரிய பெருமாள்ல பெரிய பெருமாள் எப்படி சக்கரவர்த்தி திருமகன் விபீஷ்ண ஆழ்வான் கிட்ட சமர்ப்பிச்சானோ அந்த மாதிரி கேட்கிறாள். அந்த காலத்துல இருந்து சாத்தின திருத்துழாயை ஆசைப்படான் என்றாள் என்கிறாள். வானுதலீர் ஒளி பொருந்திய நெற்றியுடைய, இது முன்னாடியே பார்த்திருக்கோம், வானுதலீர்னு முன்னாடி வந்திருக்கு நம்மளுக்கு இல்லையா 1ஆம் பத்துல. அப்போ ஒளி பொருந்திய நெற்றியுடைய பெண்கள் என் மடக்கொம்பு இவள் இளங்கொடி போன்றது எனது இப்பெண் பிள்ளை மடந்தையை இளமை பருவமுள்ள வன்கமல திருமாதினை அழகிய தாமரை பூவில் பிறந்த பிராட்டியை தடங்கொள் தார் மார்பினில் விசாலமானது மாலை அணிந்தவதுமான திருமார்பிலே வைத்தவர் பார்க்கடல் கடைந்து காலத்து. அதான் அப்போ திருப்பார்கடல்ல அந்த பெருமாள் கிட்ட இருந்து ஆசைப்படுறா. பார்க்கடல் கடைந்த காலத்து ஏற்றுக்கொண்ட பெருமானுடைய தாளின் மேல் திருவடிகளின் மீது சாத்தின வடங்கொள் செறிய தொடுக்கப்பட்டதும் எது அந்த திருத்துழாய் பூ அழகியதும் தன்னம் இது பார்த்துட்டோம். குளிர்ச்சி பொருந்தியதுமான
திருத்துழாய் மலர்க்கே, திருத்துழாயின் பொருட்டே மடங்கும் சுருண்டு விழுகின்றான். அந்த திருத்துழாய் திருப்பார்கடல் பெருமாள், she is expecting திருத்துழாய் from திருப்பார்கடல் பெருமாள், who gave place for பெரிய பிராட்டியார் in his வக்ஷஸ்தலம். அழகான பாசனம். அடுத்தது, கொம்பு போல் சீதை பொருட்டு இலங்கை நகர் அம்பெரி உய்த்தவர் தாளினை மேலணி வம்பவிழ் கண்ணந்துழாய் மலர்க்கே இவள் நம்புமால் நான் இதற்கு என் செய்கேன் நங்கை நீர். ஸ்ரீ ஜனகராஜன் திருமகளுடைய விரோதியை போக்கின சக்கரவர்த்தி திருமகன் திருவடிகளில் சாத்தின திருத்துழாயை ஆசைப்படான் என்றாள் என்கிறாள். நங்கை நீர் பெண்காள் கொம்பு போல் சீதை பொருட்டு பூங்கொடி போன்ற சீதை பிராட்டியின் பொருட்டு இலங்கை நகர் இலங்காபுரியில் அம்பு எரி அம்புகளில் நின்றும் இளம்பும் அக்னியை உய்த்தவர் செலுத்தின ராமபிரானுடைய தாளினை மேல் இபய பாதங்களின் மீது அணி சாத்தின வம்பவிழ் கண்ணன் துழாய் மலர்க்கே. ரொம்ப அழகான வரிகள். வம்பவிழ்னா பரிமள பிரசுரமாய் அதை கண்ணம் குளிர்ந்த அழகிய திருத்துழாயின் மீது அந்த பரிமளம் அப்படியே வீசதான் திருத்துழாய் மேல. குளிர்ச்சியா மட்டும் இல்ல, அழகா மட்டும் இல்ல, தனியா போய் அது மேல வேற எதுவும் நம்ம செலுத்தவே வேண்டாம். அந்த பன்னீரோ ஏதோ அதுக்குன்னே ஒரு பரிமளம் பிரசுரிக்கிறது இல்லையா, அதுதான் சொல்றா வம்பவிழ். இவள் நம்பும், இவள் ஆசைப்படான் என்றாள். இதற்கு என் செய்கேன், இதற்கு நான் என்ன பரிகாரம் செய்வது, என்னால ஒண்ணுமே பண்ண முடியலையே. So Tirutayar is repenting that she is not able to help Parankusha Nayaki because now she wants the Chakravarti Thirumagan that saved Periya Piratiyar from Lanka, from Ravana, his Thiruvadigal, from his Thiruvadigal she wants the Tiruthurai. நங்கை நீர் நீரும் ஓர் பெண் பெற்று நல்கினி எங்கனே சொல்லுகேன் யான் பெற்ற ஏழையை தங்கென்னும் சக்கரம் என்னும் துழாய் என்னும் இங்கனே சொல்லும் இராப்பகல் என் செய்கேன். ரொம்ப அழகான பாசுரம். அவனுடைய ஆயுதாதிகளை காண வேண்டும் என்று சொல்ல புக்கு முடிய சொல்ல மாட்டாதே நோவுபடான் என்றாள். அப்படின்னா ஒரு ஆயுதங்களையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த ஆயுதாதிகள்னா ஆயுதம் மட்டும் இல்ல, ஆபரணங்கள். திருத்துழாயும் ஒரு ஆபரணமாவே ஆயிடுது அவளுக்குங்க. அப்போ எல்லாத்தையும் சொல்றா. ஆனா அவளால அத சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அப்படியே ஒரு துவண்டு போயிடுறா. அப்படியே பிராட்டினா இந்த இடத்துல பராங்குஷ நாயகி. நங்கை நீர் மாதர்காள் நீரும் நீங்களும் ஓர் பெண் பெற்று நல்கினீர். ஒவ்வொரு பெண்ணை பெற்று அன்போடு வளர்த்திருக்கிறீர்கள். நான் பெற்றிருக்கின்ற ஏழையை பேதையை எங்கனே சொல்லுவேன், எப்படி என்று சொல்லுவேன், ஆகிலும் சொல்லுகிறேன். இதான் சொன்னால் விரோதம் இதுன்னு அவளும் ஆரம்பிச்சா இல்லையா, ஆழ்வாரும் ஆரம்பிச்சார். திருத்தாயார் சொன்னாலும் புரியாது, ஆனாலும் சொல்றேன் கேட்டுக்கோ அப்படின்றா. சங்கென்கிறாள், சக்கரம் என்கிறாள், திருத்துழாய் என்கிறாள், இராப்பகல் இரவும் பகலும் இப்படியே சொல்லுகின்றாள். என் செய்கேன், யாது செய்வேன் அப்படின்னு சொல்றார். 2 பாசுரம் முற்றுள். என் செய்கேன் என்னுடை பேதை. So the last pasuram, Alvar is wanting the Shankam, Chakram, Tiruthurai, everything from Perumal. Alvar's Tirutayar is repenting because she is unable to help her at all. And Parankusha Nayaki is constantly talking only about whatever Emperuman is bearing, including Tiruthurai Male. என் செய்கேன் என்னுடை பேதை என் கோமளம் என் சொல்லும் என் வசமும் மல்லள் நங்கை நீர் விஞ்சை பூன் மார்பினன் கண்ணன் கழல் துழாய் பொன்சை பூன் மென்முலை கென்னு மெலியுமே. நம்ம சொல்லுவோம் இல்லையா, யூசுவலா குழந்தைகள் தான் கேட்கல, உங்களுக்கு என்ன போச்சு, நீங்க தானே தாயார், நீங்க சொன்னா ஹிதம் சொல்லி வளர்க்கலாம்ல அப்படின்னு சொல்லுவோம்ல. அதே திருத்தாயார் தெரிஞ்சது, இவாள்லாம் நம்மளதான் சொல்ல போறா. கடைசியில வந்துட்டா பாருங்க. உன் மகள் நீட்ட வழக்கன்னோ, அவளுக்கு இதம் சொல்லி மீட்க தட்டேன் உனக்கு. உன்னோட மகள் உன் வழக்குதான், நீட்ட வழக்காதானே அவ இருக்கணும், இதம் சொல்லி அவளை மீட்க பாரு அப்படின்னு கேட்ப என்றவர்களை குறித்து நான் சொல்லிட்டு கேளாதே அவனையே ஆசைப்பட்டு. குழந்தைலாம் சாக்லேட் கேட்கறது அதுதான் ஈஸி. இப்போதைக்கு நம்மளுக்கே சாக்லேட் எல்லாம் பிடிச்சிருக்கு. சாக்லேட் வேணும்னா அதுதான் வேணும். நம்ம என்ன சொன்னாலும் அது என்ன
ஒரு ஃபுல் பார் எடுத்துக்காம ஒரு பீஸ் எடுத்துட்டு போனோம். அந்த மாதிரிதான் நான் சொல்லிட்டு கேட்கறதே கிடையாதவோ அவனையே ஆசைப்பட்டு மிகவும் அவசன்னையாக நின்றாள் என்கிறார். வியசனப்பட்டுண்டே இருக்கா அப்படின்னு சொல்றான். நங்கை நீ பெண்காள் என்னுடைய பேதை என் கோமளம் பேதைத்தனமும் சுகுமார தன்மையும் பொருந்திய என் மகளானவள் என் சொல்லும் என் வசமும் அல்லன்னு இருக்கு அல்லல். என் சொல்லிலும் நிற்பதில்லை என் வசத்திலும் நிற்பதில்லை. மின்ன அந்த ஒளி செய்கின்ற திருவாபரணம் அணிந்த திருமார்பை உடையவனான கண்ணபிரானுடைய கழல் திருவடிகளில் உள்ள திருத்துழாயை பொன்செய் பசலை நிறம், இந்த இடத்துல பொன்செய்ன்றது பசலை நிறம் பூத்ததும் பூன் ஆபரணங்கள் அணிந்ததும் மேல் பிரிவாற்றதில்லாததுமான மென்முலைக்கென்னு சொல்றாலே அந்த பிரிவு அவளால தாங்கிக்கவே முடியல. பிரிவாற்றமையால என்னாது முலையில் அணிந்து கொள்ள வேணும் என்று விரும்பி மெலியும் அது கிடையாமையாலே உடம்பு இழைக்க பெறுகின்றாள். என் செய்கேன் இதற்கு யானென் செய்வது. Like how we tell a small child is always within the control of parents. Here Parankushanagi Sirutayar is saying, I know you will tell that I am only responsible, but what to do? She is not listening to me. She only wants the Tiruthurai from Emberiman's Tiruvadigal. So Nigamana Pasunam, மெலியும் நோய் தீர்க்கும் நம் கண்ணன் கழல்கள் நேர் மலிபுகழ் மண்புருகோ சடகோபன் சொல் ஒலிபுகழ் 1020 வல்லவர் மலிபுகழ் வானவர் காவர் நற்கோவையே. எப்பவுமே ரொம்ப அழகான நிகமன பாசுரங்கள். ஒண்ணு மோட்சத்துக்கு கொடுப்பாரு, இல்லைன்னா நம்மளை யாரோ ஈடுபட்டு ஒரு சமமா வச்சு சொல்வார். இந்த இடத்துல இந்த திருவாய்மொழி அபியசித்தவர் எல்லாருமே சதிருஷம் யாருக்குன்னா நித்திய சூரிகளுக்கு ஈக்குவலா ஆயிடுவோம், சதிருஷம் அவர் அப்படின்னு சாதிக்கிறார் ஆழ்வார். மெலியும் நோய் தீர்க்கும் மெலிவைனா இப்ப என்ன, இந்த டிஸ்டன்ஸ் தான் அவளுக்கு மெலிவு இல்லையா? மெலிவை விளைவிக்கும்படியான பிரிவு நோயை போக்க வல்லவனான நம் கண்ணன், நமது கண்ணபிரானுடைய திருவடி விஷயமாக மலிபுகழ் வளர்ந்த புகழையுடைய நிறைய புகழ், அதனால மலி புகழ்னா வளர்ந்த புகழ். வன்புருகூர் சடகோபன் திருநகரிக்கு தலைவரான ஆழ்வார் சொல் அருளி செய்த ஒலி புகழ் கொண்டாடப்பட்ட குணபூர்த்தியுடைய 1000 20 பாசுரங்களையும் வல்லவர் ஓத வல்லவர் மலிபுகழ் மிக்க புகழையுடைய வானவர்க்கு நித்திய சூரிகளுக்கு நல் கோவை ஆவர். நல்ல சேர்த்தி ஆவர். நம்ம எல்லாம் ஈக்குவல் ஆயிடுவோமா நித்திய சூரிக்கு? ஆழ்வாரோட கருத்து அந்த மாதிரி. நம்ம எங்க நித்திய சூரிகளுக்கு ஈக்குவல் ஆகுது இல்லையா? என்ன பண்ண முடியும்? இந்த பாசுரங்களை திருப்பி அபியசிக்க முடியும். அது ரொம்ப அழகான பராங்குஷ நாயகி திருத்தாயார் சாதிக்கிற ஒரு பதிகம். அடுத்த பதிகம் என்னன்னு இன்னொரு சமயம் அன்வைக்கலாம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்.